Hello guys, welcome back to my YouTube channel. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு gift-ஆ வந்த ஒரு பொருளை திறந்து அந்த பொருளை எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ரேடியோ சிட்டி சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸ்ல போயிட்டு ரன்னர் அப்பா வந்ததுனால எனக்கு ஒரு காஃபி மிஷினை gift-ஆ கொடுத்தாங்க. அந்த காஃபி மிஷினை திறந்து நம்ம அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல பல மாதங்கள் பல வருடங்கள் கடந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது சண்மதி. வெல்கம் பேக். அவ வழக்கம் போல கேமராக்கு அந்த பக்கம் இருக்கா. அவ வர்றதுக்கு கூச்சப்படுவா எப்பவுமே, அதனால அவ வரல. கையை மட்டும் அசைச்சுக்க. லைட்டிங்லாம் கரெக்டா இருக்கா? நான் அழகா காட்டுறியா? ஓகே, வாங்க vlog-க்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ நாசமா போறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய நடக்கலாம். திஸ் பொட்டி only they gave me as a gift. வாங்க அன்பாக்சிங் குள்ள போகலாம். பக்கத்துல வாங்க. இப்போ நீ எந்திரிக்கணும் சார், நீ உட்கார்ந்தே இருக்க கூடாது, அது ரொம்ப தவறு. பா, கொஞ்சம் உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ண முடியுமா? how to useங்கற மேனுவல் யூசர் மேனுவல்லாம் கிடையாது, நம்மள கண்டுபிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இத நமக்கு கொடுத்த மாதம் ஜனவரி மாதம், பட் திஸ் இஸ் ஜூலை மாதம். ஆக்சுவலி இந்த பொட்டி ஆன்லைன்ல தான் நான் ஆர்டர் போட்டேன். இந்த பொட்டி இருந்தால் தான் அதுலேருந்து நீங்கள் காஃபி குடிக்க முடியும். இந்த பொட்டியை திறக்கிறேன் பாருங்க. வாவ், இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது? சொல்லு சார், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் நீ சிரிக்கிற. ஒரு மேனுவல், யூசர் மேனுவல்லாம் தர மாட்டீங்களா? போன் ஹோமியா போஹோ ஸ்மைலோ என் கால் கடியில பாத்து. இந்த கழட்டணுமா? கழட்டணும்னு போடலையே, அப்புறம் எப்படி இதை கழுவுவாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க பார்க்காதீங்க மக்களே, என் வீடியோ பாருங்க. காய்ஸ், யூடியூப்ல ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும்னு இல்லை, நாமளே நம்ம இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியதுதான். பட் இதுக்கு வயர்லாம் இல்லையா சாணு? எப்படி ஆன் பண்ணுறது ஒன்றும் புரியல. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ எதுக்கு எடுக்க ஆரம்பிச்சேன்னு? என் போராட்டத்தை காட்டலாம். இந்த பட்டனை வச்சா ஒன்றும் வரல. டேய் இங்க இருக்குடி ஏதோ வயரு. இதோட வயரை பாத்தியா? வயரே எல்லாம் வீடியோ எடுக்க வந்தா. அப்பா காய்ஸ், பிளக் கிடைச்சிச்சு. செந்தமிழ் கவிஞன் நான். கொஞ்சம் எங்கேயாவது என் பவரை யூஸ் பண்ணி அது உடஞ்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு தான் காய்ஸ் ஜென்டலாக இருக்கேன். இதை அதில் போடணும். ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்களா? எனக்கே வந்துட்டோம் காய்ஸ். இப்போ ப்ளக்கை போட்டுட்டேன், தண்ணியை ஊற்ற போகிறேன் நான் இப்போ இதுக்குள்ள. இங்கே பாருங்க, என்னடி இங்கே பாருங்க. இங்கே பாரு, உன் இஷ்டத்துக்கு இப்படி கோணையெல்லாம் நீ காட்டக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக காட்டணும். கொஞ்சம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மறந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது முன்ன மாதிரி கிடையாது, இது ஒரு வளர்ந்த யூடியூப் சேனல். ஓகே, இப்போ தண்ணியை ஊற்ற போகிறேன். எஸ்தட்டிக்கா எடுறி, பக்கத்தில் இக்கத்தில் கொண்டு வா. அழகா ஊத்துறான்னு நினைச்சு கொஞ்சம் செதற விட்டுட்டேன். வாங்க, பரவாயில்ல. இங்க காட்டுறி, என் கையே இல்ல, தண்ணி உளிக்கிறத காட்டு. இது வழியா இல்ல, இது வழியா காட்டு. என்ன சார் உனக்கு? இந்த செல்லோ டேப் இருக்கு, அதை உரிச்சிடுறேன். அன்ப்ரொஃபஷனலா இருக்கும். என்னடி இது கையோட வந்துருச்சு. இதெல்லாம் பார்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்து காட்டினேன், சரிங்களா? ஒன்னும் என் கையோட வந்த மாதிரிலாம் நீங்க பார்க்காதீங்க. ஓனி இப்போ எப்படி எட்டி பார்க்குது பாரு. இப்போ இதை மாட்டிடலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி இருந்ததை மாட்டிட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற சரி, இப்போ ஆன் பண்ண போறேன். எங்கேயாவது லைட் எரியுதான்னு பாரு. லைட் எரியுது, இந்த பக்கமா. தண்ணி சூடு பண்ணுமா இது? ஏதாவது சொல்ல சாணம். இந்த கப்பு வைக்கவா? நேரம் போயிட்டே இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு நான் அதை தெரிவிக்க நினைக்கிறேன். இங்க வச்சுக்கோங்க கப்பை, ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் மறந்து போயிடுச்சு गाइस. இங்க வா, இங்க உள்ள பாரு. இதுக்குள்ள என்ன இல்ல, அவ்வளவு உள்ள இல்லப்பா. இப்போ நான் இதை மூடுறேன். என் கையை காட்டு, அப்பதான் நான் மூடுறேன்னு தெரியும். எடுத்து தொலைடி. இங்க பாரு, இதுக்குள்ள நான் இதை போட்டுட்டேன், ஓகேவா? எடுத்துட்ட அது எங்க தரையில விழுகிறதுக்கா? இப்போ நீ ரொம்ப கேமரா வாட்டா, இப்படி பார்த்தா உனக்கு பார்க்க முடியுமா? இப்படி ஆடிட்டே இருக்க கேமராவை.
இப்போ இது எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம்? பெரிய ஆப்ஷனே சூஸ் பண்ணலாம். நின்றுச்சு. இப்போ என்ன பண்ணுச்சு இது? ஏய், தண்ணி ஊத்தி இருக்குடி இதுக்குள்ள. இல்ல தண்ணி இருந்துச்சா? உள்ள என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். என்ன இப்போ வந்து நாங்க நிறைய வீடியோஸ் பார்த்தோம். அதுல வந்து ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை உள்ள போட்டிருக்கு. லெட்ஸ் ட்ரை. பட் இந்த தண்ணி சூடாயிடுச்சா? நீ கொஞ்சம் கையை உள்ள விட்டு பாரு. தண்ணியாச்சும் கொடு. அது ஆட்னா வந்துருமா? தண்ணி சாட் ஜிபிடி வாழ்க, சாட் ஜிபிடி வெல்க. இங்க பாருங்க. அழுக்கு தண்ணியோ நல்ல தண்ணியோ தண்ணி வருது. இந்த பட்டனை ஹோல்ட் பண்ண சொல்லி திடீர்னு அந்த சத்தம் அப்படியே ரொம்ப நேரமா ரொம்ப அப்படியே பெரிய மோட்டர் ஓடுற சத்தம் கேட்டுச்சுல்ல, அதெல்லாம் அப்படியே கம்மியாகி தண்ணி பொலப்பொலான்னு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி. நீ உன் கையை அதுக்குள்ள விட்டு பாரு சாணம். இதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பட் ஒரு நல்ல காஃபிக்காக உழைக்கணும், சரிங்களா? அந்த கப்பை நீங்க உரமா வச்சுட்டு வேற கப் எடுங்க. இது சுடலை, சும்மா பார்த்தேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை போடுங்க உள்ள. இது ஒரு டெஸ்டிங் கப் தான், ஓகேங்களா? ஒரு கலைஞன் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் படணும். நான் காஃபியே குடிக்க மாட்டேன், எனக்கு தான் இந்த மிஷின். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சத்தமே வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? வாசமா இருக்கு, வெள்ளையா வருது. அம்மா, எங்க அம்மாவுக்கு நான் சாயங்காலம் காஃபி போட தருவேன். ஆனா இந்த காஃபி எங்க அம்மா குடிப்பாங்களாங்கிறது ஒரு சந்தேகம் தான். இது பிளாக் காஃபி தானே? இது மில்க் அந்த பாடுக்குள்ளேயே இருக்கா? சும்மா அப்படியே அடிச்சு விடாத. என்ன பண்ணுவேன்? குடிச்சுக்கலாம். ஓகே गाइस, வாவ், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீயே காபி போட்ட மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத. நான் தான் வந்து கஷ்டப்பட்டேன், நீ அங்க போய் ஹால்ல ஓரமா உட்கார்ந்துட்ட கிவ் அப் பண்ணி. ஓகேவா? விடாமுயற்சி பண்ணது நானு. உலகம் உன்னை மறக்கும் போது அந்த பாட்டை எனக்கு ப்ளே பண்ண முடியுமா? என்னைக்கும் விடாமுயற்சி. நான் காஃபி குடிக்க மாட்டேன், நீங்க மேல மோந்து பாருங்க. நீ வேணா குடி, நீ அந்த அழுக்கு தண்ணியை பார்த்து குடிக்க மாட்டேன். இல்லை, நீ நினைக்கிறது தவறு. இது வந்து நல்ல காஃபி. அம்மாட்ட கொடுக்கலாம் வாங்க. மைலோ, மாமி சக்சஸ்ஃபுல்லா காஃபியை தயார் பண்ணிருக்கேன், நீ இது என்னன்னு பாரு. மோந்து பாரு மைலா. என்ன மூஞ்சி திருப்பா. காபி. நீங்க நிக்கணும். இப்போ நான் வந்து எங்க அம்மாக்கு சொல்லி தர போறேன் எப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பொட்டி ஃபுல்லா கேப்சியூல்ஸ் இருக்கு. இந்த கேப்சியூலை எடுத்துக்கிட்டு வச்சிடணும். ஊன்னு சொல்லு. இப்போ இந்த பேக்ல இந்த வாட்டர் இருக்குல்ல, இதை இப்படி கலட்டணும். கலட்டிட்டு நல்லா தண்ணி பிடிக்கணும். நான் பாத்துக்க. உங்க இஷ்டம் தான், எவ்வளோ வேணா ஊற்றிக்கலாம். அப்போ டிகாக்ஷன் எப்படி இருக்கும்? Your friend is asking too many questions. Yeah. அதுதான் வரும். என்ன சொல்லு? அது இப்போ இதை பின்னாடி ஃபிட் பண்ணிக்கணும் நல்லா டைட்டா. இதை திறந்துக்கிட்டு இந்த பாடை வந்து இப்படிக்கா போடணும். இப்படி போட்டுட்டு மூடணும். ஓகேவா? இந்த கப்பை இப்படி வைக்கணும் அழகா. என்ன சாவி எடுக்கிற? ஆன் பட்டன் சைடில் இருக்கு. ஆன் பண்ணா இப்படி எரியும். சின்ன காஃபி வேணுமா உங்களுக்கு? பெரிய காஃபி வேணுமா? லார்ஜ் வேணுமா இல்ல ஸ்மால்? வெண்டி வேணுமா? வெண்டி. இதை குடிச்சு பாரு. சந்தேகமா பார்க்குறான். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பார்வையா இருக்கு. பாலை ஊற்றி சக்கரை போட்டு கொடு. சக்கரை போடுறேன். குடிக்க மாட்டேன். அது பால் போடுறதுக்கு நீ பார்த்துக்கோ. கொக்கோ பவுடரா தான் இருக்கு. கொக்கோ பவுடரா இருக்கா? மில்க் பவுடர். காஃபி குடிக்காத என்கிட்ட காஃபி ரெசிபிலாம் கேட்காதீங்க. அம்மா கை மட்டும் தெரியலாம். இந்த டாம் அண்ட் ஜெரியில ஒரு ஆண்டியோட கால் மட்டும் தெரியுமே, அந்த மாதிரி. இது என்ன
பால் எப்படி ஊத்துற? இது நீ நார்மல் டிகாக்ஷன் மாதிரி கிடையாது இது. இதுதான் படுத்துட்டு எந்திரி எந்திரின்னு சொன்னீங்க. கலக்கு. நான் குடிச்சு பார்க்குறேன். குடி. நானும் இப்போல்லாம் காஃபிலாம் குடிக்க ஆரம்பிச்சேன். குடி. நீ குடிக்கல. கொஞ்சம் கசக்குது. இது ரொம்ப டார்க்கான காஃபி. இது என்ன சாக்லேட்டா? டார்க் சாக்லேட் மாதிரியா? இன்னும் பால் அதுல ஊத்து. இது பத்தாதுமா. நிறைய பால் வேணும். அவ்வளோலாம் குடிக்க வேண்டாம் பால். சுகர் வேணும். நான் ஒரு ஷெஃப்ன்றதுனால பட் இது ஒரு அருமையான காஃபியா வருது. அப்பா நல்லா இருக்குன்னு குடிச்சிருவா. எங்க நீ குடி. சில்லு காஃபி எல்லாம் குடிக்க முடியாது. ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. A few moments later. அந்த காலியா போன காஃபி கப்பை குடு. காய்ஸ், காஃபி மெஷின் vlog முடிந்தது. எங்க அப்பா பாருங்க ஃபுல்லா குடிச்சிட்டாரு. அவருக்கு அந்த காஃபி ரொம்ப பிடிச்சிருந்துதான். எங்க அம்மா கொஞ்சம் அது பிடிக்கல. பட் இட்ஸ் அ ஹிட். அந்த காஃபி கேப்சூல் இது முடிந்த கப் இது. இதை ஓரமாக வச்சிடுறேன். முடிக்காத கப்பை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த பொட்டி இருக்கே, இந்த பொட்டியில் 10 கேப்சூல்ஸ் இருக்குது. இந்த 10 கேப்சூல்ஸும் சேர்த்து 550 ரூபாய். இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரீமியம் மெஷின்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி தான் யூஸ் பண்ணணும். ஃபார் த gourmet எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ரொம்ப எக்ஸ்குவிசிட்டான டேஸ்ட் வச்சுருக்கிற மக்களுக்கு தான் புரியும். எங்கள் அம்மாவுக்கு புரியலை, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அது புரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் ஒரு காஃபி கப்பை தான் பாடை தான் நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் பாடில் அம்மா குடிச்சிட்டா, செகண்ட் பாடை தான் நான் அப்பா கொடுத்தேன். அதுவே தள்ளி போய் நிற்கிறீங்க. அதுவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கானா அது எவ்வளோ ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னு பாருங்க. ஸோ இத்துடன் இந்த vlog முடிவடைந்தது guys. Thank you so much for watching. Like, share and subscribe to my channel. அடுத்த vlogல் சந்திக்கும் வரை ஒரு லாஸ்ட் क्वेश्चन. டிகாக்ஷன் தான் என்ன சொல்ல முடியுமா? டிகாக்ஷன் என்பது காஃபி பவுடரை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு அதை இப்படி குத்தி விட்டு அதில் சொட்டு சொட்டாக வருவது தான் டிகாக்ஷன். அதுதான்மா இது. ஓகே, பாய்.